யாருமே எதிர்பார்க்காத வெற்றிய விஜய் அவரு பெற போறாரா? பெரம்பூர் தொகுதியில களமிறங்க இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்காரா? தாவேக தலைவர் விஜய் அவரு என்ன சொல்லிருக்காருன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழகத்துல 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெற இருக்கு. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் தீவிர தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வராங்க. இந்த சூழ்நிலையில வட சென்னை மாவட்டத்துல இருக்க பெரம்பூர் தொகுதியில தாவேக சார்பில் போட்டியிட தலைவர் விஜய் அவரு வாய்ப்புள்ளதா தகவல் வெளியாகிருக்கு. பெரம்பூர் தொகுதியில தலைமை அலுவலகம் அமைக்கிற பணிகள் தீவிரமா நடைபெற்றிட்டு இருக்காம். பூமி பூஜை நிகழ்ச்சி எல்லாம் நேற்று நடந்திருக்கு. தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர் பங்கேற்று பூமி பூஜையை தொடங்கி வச்சிருக்காரு. நிகழ்ச்சியில கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டாங்களாம். பெரம்பூர்ல தான் விஜய் அவர் போட்டியிட இருக்காருன்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அப்பகுதியில வேலை தேடி காத்திருக்கும் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு கட்சி தரப்புலையும் தெரிவிச்சிருக்காங்களாம். தாவேக தலைவர் விஜய் அவர் பெரம்பூர் தொகுதியில போட்டியிடுவார்னு எதிர்பார்ப்பு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கிட்ட பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு. பெரம்பூர் தொகுதி சென்னையோட முக்கிய தொகுதிகள்ல ஒன்றா கருதப்படுறதுனால இங்க விஜய் அவர் போட்டியிடுறது தாவேகாவுக்கு பெரிய அரசியல் முக்கியத்துவம் அளிக்கும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் கருதுறாங்க. ஒட்டுமொத்தமா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தயாரிப்புகள் தாவேகாவில தீவிரம் அடைஞ்சிருக்கு. பெரம்பூர் தொகுதியில தலைமை அலுவலகம் அமைக்கப்படுவது மற்றும் விஜயோட சாத்தியமான போட்டியிடும் தகவல் கட்சியோட வளர்ச்சியை மேலும் உறுதிப்படுத்தி இருக்கு. தேர்தல் நெருங்குற வேளையில தாவேகாவோட அரசியல் நகர்வுகள் தமிழக அரசியல் களத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.